பிள்ளையாக பிறந்து விநாயக பெருமானையும் வேலவனையும் பிள்ளையாக பெற்றெடுத்த ஆதி நாராயணன் பகவானாக ஸ்ரீமன் நாராயணனுக்கு உடன் பிறந்த தங்கை உலகத்திலே சக்தி ஒன்று சமயம் 16 அமர்ந்த உமா மகேஸ்வரி நான் தாண்டா அன்பான பாஞ்சாலனுக்கு என் தண்ணீர் ஆகாதத்திற்கு சோதனன் படைகளை சூதாடிகளித்த ஆதிநாராயணன் தங்கையை ஏற்றுக்கப்பட்டான். சக்தி ஒன்று சமயம் 16 சொன்னீங்களே. முதல் ஜென்மம் சக்தி, இரண்டாவது அச்சாங்கி, மூன்றாவது பார்வதி, நான்காவது ஐந்தாவது பாஞ்சாலி, ஆறாவது மேல்மலையனூர் அங்காளம், மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி, காஞ்சியை காமாட்சி, கருணை தரும் காசி மீனாட்சி, சமயபுரம் திருவேற்காடு கருமாரி, பல உருவங்களை நேரத்தில் எந்த உருவத்தை காட்ட வேண்டுமோ அந்த உருவத்தை காட்டி அது கொடுக்க நோயினோடு இல்லாமல் என்றும் 100 வயதோடு ஆயுளோடு வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். சரியா? அதனால இந்த வயது நோக்கி வெகு நேரமாகி விட்டது. வரமக்கடவுள் அழைத்திருக்கிறார். சீக்கிரம் பார்க்கணும். ஓயா ஓயா உங்க அம்மா எதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க? உமா பார்வதி நான் அம்மாவாக கருதக்கூடிய அம்மா வந்திருக்காங்க சொல்ல கம்ப்ளீட். அம்மாவுக்கு பிள்ளை கொடுக்க வந்துக்கிறாரா? என்னடா வந்திருக்குது? ஒன்னு பெத்த உங்க அம்மா இங்க வந்திருக்காங்களா? வந்தா வர சொல்லு போய். எப்படி இருக்கிறார்? எப்பொழுதுமே அவர் அப்படித்தான்டா. அதான் கீழே இருந்தாலும் மேசையில மண்ணு ஒட்டலங்கிறவர் அவரு. நீ ஒரு வாதாடி, அவர் ஒரு வாத காலம். வாயாடி வாயாடி வாயாடின்னு பேர் யாருன்னு அவரு வச்சதான் எனக்கு. உனக்குதான் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருந்ததே கிடையாது. அதனாலதான் இன்னமும் ஊர்ல ஒரு பொம்பளைங்க சில பேரு எந்த வார்த்தை சொன்னாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காத இருக்கவே மாட்டாங்க. அண்ணன் அதுக்குதான் உனக்கு பேரு சாடு மாதிரி. சாடு மாதிரி அப்பயா மாதிரி. சரி எல்லாம் போகட்டும். பார்த்து வெட்டமா போகோ பார்வதா இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான ஆயுதங்களை எல்லாம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறார் பார்த்தாயா? உமா மகேஸ்வரி மல்லிகை முல்லை இருவாற்றை கோங்கு வந்தாரை வெற்றி வேறு பாரிசாதம் என்று சொல்லும்படியான பலவிதமான மலர்களை பாதத்திலே கொண்டு அநேக கோடி வந்தோம் சுவாமி. அடி மாறி மாறி உருவாடு
பரமனுடைய வாதத்தை படிந்தபடியால் அது ஒரு குறையுமில்லாமல் எப்பொழுதும் இடபாகத்தை விட்டு இணைபிரியாமல் சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பார். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாக வந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் அருணாச்சலையில் வல்லால கண்ணனுக்கே பிள்ளையாக பிறந்திருக்கிறார் பரம கடவுள் உண்டு. இன்னைக்கு மாசி மாதம் இந்த மாசம் கும்பிட போறாங்களே மகம். அந்த மகம் என்றது யாருக்கு தெரியுமா? யாருக்காக? பகவான, அதாவது முக்கன் படைத்த பரம கடவுள் தன் தந்தையாகிய வல்லால கண்ணனுக்கு செய்யக்கூடிய திதி தான் மாசி மகம். அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கிறாரா தேவசம். அதுதான் இன்னைக்கு அவர் செய்த திதியிலே நாம் போய் செய்தாலும் இன்னைக்கு ஆறா எல்லாரும் கும்பிடுறாங்கன்னா அந்த வல்லால கண்ணனுக்கு தன் தந்தையாகிய வல்லால கண்ணனுக்கு பரம கடவுள் கொடுத்த திதி தான். அதுக்கு பேர் தான் வல்லால கண்ணனுக்கே பிள்ளையாக பிறந்திருக்கிறார். அறியும் மண்ணும் கூடிய பிரம்மதேவன் என்று சொல்லக்கூடிய என் மருமகனும் அவர் அண்டத்திற்கும் பூமிக்கும் உலாவி நின்று கொண்டிருந்தார். யார் ஒருவர் சடாமுடியின் பாதத்தை பார்க்கிறாரோ அவர் தான் பெரியவர் என்று இருவருமாக போட்டியிட்டு என் மருமகனாகிய பிரம்மதேவன் அன்னப்பஞ்சு உருவத்தை கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து கொண்டிருக்கிறார். ஏறி வேலையில போய் பேசலாம். அப்படி பறக்க பறக்க கை சோர்ந்து மெய் சோர்ந்து அவரால் தாழ முடியாமல் பாதியிலே இறங்கி வருகிறார் பிரம்மதேவன். அப்பொழுது அவர் சடாபாரத்தில் இருந்த தாளங்கனியானது அதற்கு முந்தையே இறங்கி வந்ததா. அதை பார்த்து சொன்னாரா, ஏ தாளங்கனியே, எனக்காக என் மாமனாராகிய சிவபெருமானுக்கு ஒரு பொய்யை நீ சொல்லணும் அப்படின்னு சடாமுடியை பார்த்தேன் என்று கேட்டார். நீ பார்த்தேன் என்று ஒரு வார்த்தை பார்த்தது உண்மைதான் அப்படின்னு சொன்னா போதும். இருவரும் இறங்கி வந்தார். பரமக்கடவுளே, உன் சடாமுடியை நான் பார்த்து விட்டேன். பிரம்மதேவன் சொல்லுகிறார், இதுக்கு யாரப்பா சாட்சி என்று பரமக்கடவுள் கேட்கிறார். இதற்கு ஏதோ தாளங்கடி சாட்சி. தாளங்கடியை பார்த்து சொன்னாரா, அட அறிவுகட்ட தாளங்கனியே, எப்பொழுது ஒரு பொய்யை உண்மை என்று சொன்னாயோ இனி தேவர்களுக்கு உதவாமல் போக கடவுது அப்படின்னு தாளங்கடிக்கு சாபத்தை கொடுத்தார். புரியுதா? ஆனால் அவருடைய பாதத்தையும் சதாமுடியும் பார்த்தவர் யாரு? எங்கள் அண்ணாவாகிய கோபாலக்கண்ணும் வராக உருவத்தை கொண்டு பூமியை தோண்டிக் கொண்டே வந்து அவர் பாதத்தை வருகிறாராம். ஆஹா, வைத்தவர் பார்க்கிறார் என்று கீழே குடிந்து வைத்துனா என்று சொல்கிறார். அப்ப காலையும் பார்த்தாரு, தலை முடியையும் பார்த்தார். அப்ப அடியும் முடியும் பார்த்தவர் யாரு? எங்க அண்ணன் கோபாலக்கண்ணன். முட்டி மோதி தூக்கியதால் ஏற்கனவே காலத்திலே முட்டமாக இருந்தது. நாளடைவிலே அது ஸ்ரீ முஷ்டம். ஆமண்டா. அப்படி இருக்க இந்த உமா மகேஸ்வரிக்கு தன் உடலிலே சரிபாதி இடத்தை கொடுத்தார். யாரு? அந்த மாதிரி வாங்கிட்டு இப்ப இருக்கிற பொண்ணு ஆம்பிள் ஆக்கி படிக்கிறாரு. அப்படி உடலிலே சரிபாதி இடத்தை கொடுத்தாரே. நான் எங்க போய் பிறந்தா? அவர் திறந்தோறு அவருக்கு என்ன வேலை? யாருக்கு? பரம கடவுளுக்கு. அவரு கஞ்சா குடிக்கிறவா. கஞ்சேட்டி தினந்தோறும் படி அளக்க போற வழக்கண்டா. படி அளக்கவா? ஒரு நாள் படி அளக்க அவர் போகிறார். அப்படி போகும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? கொடுத்தாய் பட்டி குட்டிக்கு பாலை, கொடுத்தாய் பட்டி குட்டிக்கு பாலை, சிறை எடுத்தாய் உடையாலை, கொடுத்தாய் பட்டி குட்டிக்கு பாலை, கொடுத்தாய் பட்டி குட்டிக்கு பாலை, சிறை எடுத்தாய் உடையாலை. Yeah.
படி அளக்க போனார். பண்ணி எத்தனை குட்டி போடும்? வண்டி மாதிரி இருக்கிறதுல சத்தியமா கைதிக்கு போறவன் என்ன காட்டி சொல்ற கம்யூனிட்டி ஏமா மட்டும் சொல்றா அப்படியே ஜம்பா இருக்கிறது ஒரு 20 போடும். எல்லாத்த மாலை அச்சு 4 போடும். நீ எடா மாலாதவன் ஊர்ல உத வாங்கி 3 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நாசமா போய் தெரிஞ்ச மாலை இல்ல சின்னம்மா ஐயோ கசுமாலம் முடிச்சவனே. அப்படி படியளக்க போகும் பொழுது பன்றியானது குட்டி போட்டு விட்டு தன் குட்டிகளுக்கெல்லாம் இறை தேடுபடியாக தாய் பண்ணி சென்று விட்டது. அந்த வழிபார்க்கலாக பரமக்கடவுள் போகிறார். அங்க போன அந்த குட்டி எல்லாம் பசி எடுத்து கரா கரான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. யாரா கைதி கத்துறான் பாரு. அப்படி பார்க்கும் பொழுது அடடா இவருக்கு படியளக்க வேண்டுமே என்று பரமக்கடவுள் பெருத்த தாய் பண்ணி உருவத்தை கொண்டு மல்லாந்து படுத்தார். இது நம்ம அம்மா தான் வந்துட்டாங்கன்னு எல்லா பன்னிக்குட்டியும் போய் பால் ஐயா அவன்டா. அப்படி பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த பரமக்கடவுள் என்று அன்றுதான் அவருக்கு நாமதேயம். அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலையிலே வண்ணாருடைய குழுவையிலே உண்ணாமலையாக வண்ணாருக்கு நான் பிள்ளையாக பிறந்தேன். மாமர சோலையிலே வண்ணாருடைய குழுவையிலே நான் உண்ணாமுலையாக பிறந்தேன். முதல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு உண்ணாமுலை என்று எதுக்கு நாமதேயம்? உண்ணாமுலை என்று எதுக்குடா பேரு? எனக்கு தெரியும் உண்ணாமுலைன்னு கைதா. உண்ணாமுலை என்றால் எனக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் என் தரத்தில் இருந்து நான் பால் கொடுத்ததே கிடையாது. அதுக்கு தாண்டா உண்ணாமுலை என்று பேர். உண்ணாமலை இல்ல, உண்ணாமுலை. தாய் மார்பில் இருந்து பால் குடிக்கிறவன் தான் பிள்ளை. ஆனா எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு என் மார்பிலிடமாக பால் கொடுத்ததே கிடையாது. அதுக்கு யாருக்குமே கொடுத்தது கிடையாதுடா. கைதா மறுபடியும் பேசுறேன். அதனால உண்ணாமுலை என்று நாமதேயம். அப்படி நான் மன்னாருடைய சோலையிலே மன்னாருடைய குழுமையிலே உண்ணாமலையாக பிறந்த நேரத்திலே பரமக்கடவுள் அங்கு வந்து என்ன திருடுத்தனமாக கரும்போட்ட போகல ஒரு பையன் போயிட்டு போகுது, பரகுல 2 பையன் முடிச்சுட்டு வருது. அது என்னடா 2 பையன்? யாருமா பையன்? மாமன் பையன். ஐயோ பார்த்தாரு எங்க அப்பா. வண்ணாராக இருந்தா பெரிய மனுஷன் இப்படி ஈத்துட்டு போட்டா விட்டுலாமா? நேரா வந்தான். எப்பா பரமக்கடவுளே, உலகத்திலே முதல் கடவுள் என்று பெயர் பெற்றவர், என் வீட்டுல வண்ணா வீட்டுல நீ பொண்ணு எடுத்தியே, இதுக்கு நியாயமா தப்பா நீயே தீர்ப்பு சொல்லியா அப்படின்ட்டார். எப்பா அது என்னுடைய பேசாங்க, இது யாருடைய பொருள் என்று நான் எடுத்து வந்து விட்டேன். ஆதலால் சரி, எடுத்தது தப்புதான். இவ்வளவு நாளாக திரு அண்ணாமலையாக இருந்தது. உன் வீட்டிலே இந்த உண்ணாமலையை நான் சிறை எடுத்ததால் திரு அண்ணாமலையாக மாத்துகிறேன் அப்படின்னு அன்றே பேர் வைத்தார். எங்க அப்பா பார்த்தாரு, உடலை கொண்டாந்து கொடுத்தா சொந்தம் இல்ல, தின்னாமதான் சொந்தம். வண்ணா உடனே சாப்பிடாத விட்டுட்டா அவர்த்த என் வீட்லயும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கேள்வியை கேட்டார். சரியப்பா, கார்த்திகை தீபத்தன்று 10 நாள் உற்சவம் நடக்கும். அதனுடைய முதல் உற்சவமே வண்ணாருடைய உற்சவம் தான். அந்த முதல் உற்சவத்திலே உன் வீட்டுல கூடா இருந்தாலும் நான் குடிக்கிற போன்ட்டார் அவன்டா. அப்படி சொல்லிட்டார். ஆனால் பரமக்கடவுளானவர் தினந்தோறும் இப்பொழுது அந்த மலையிலே இருந்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் வருகிறாங்க. தெரியுமா? பரவர் கிரிவலம் வர கேட்டு ஐயா, பரவர் கிரிவலம் வர கேட்டு இது சிறு வச்சகது பாட்டு. கோடி தரிசனம் சொல்லுவாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேரு பௌர்ணமி என்று போவார்கள். ஒருத்தரும் ஒரு மாசம் தவறாம வரவங்களா இருக்காங்க. அப்படி கிரிவல பாதையிலே 14 கிலோமீட்டர் நடந்து, ஏ சிவபெருமானே, உன் பாதத்தை பார்க்க முடியல, உன்னுடைய பாதையில நான் சுத்தி வரேன், நான் நினைச்ச காரியம் ஜெயமாகணும் அப்படி என்று நினைத்தால் இன்னைக்கு சத்தியமா 3 முறை உன்னை சோதிக்கிறதுக்கே போக முடியாத அளவுக்கு ஆக்குவார் சிவபெருமான். அந்த 3 முறையை தாண்டி விட்டாய் என்றால் நீ நினைத்தது கண்டிப்பா ஜெயமாகும். அது எங்கள் பரமக்கடவுளுக்கு உள்ள சோதிப்படாதே. எல்லாவற்றையும், அதாவது மனிதர்களிடத்திலும் சோதிப்பார், தேவர்களிடத்திலும் சோதிப்பார். அது அவருடைய திருவிளையாடல். அப்படிப்பட்ட பரமக்கடவுள் ராயவரே சுவாமி, பார்வதா, உங்கள் ஆசீர்வாதத்தினால் எந்த ஒரு குறையும் கிடையாது. காலையில கண்ணன்
உங்கள் ஆசீர்வாதத்தினால் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆமா. இன்று காலை வாகனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த கண்ணை ஐயா பரமக்கடவுளே, பார்வதா, காலை வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அதிவேகமாக போகிறீரே, எங்கு போகிறீர்? அதை கேட்கின்றான். ஆமாங்க. பார்வதா, என்னை கோரிடும் மதருக்கு பாரில் வரமளிக்க அடி கோதையான நாட சைடுல கைய விடுறீங்க. புத்தி எங்க போனாலும் போவாது போல் இருக்குது. புத்தி என் கூட நின்னுக்கிட்டே சைடுல கைய விடுறீங்க. என்கிட்ட வர்ற ஏற்கனவே இருந்தாது சொந்த பந்த பழக்க வழக்கம். அதெல்லாம் நீ ஒண்ணு கட்டுக்காத. எதற்காக என்னை கோரிடும் மாநில மக்களுக்கெல்லாம் வரமளிக்க செல்ல வேண்டும். அதனால் உன்னை அழைத்திருக்கின்றேன். ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா போக சொல்றாங்க. குடும்பத்துல வாய் எப்பவுமே ஓரத்துல இடிச்சா சண்டை வரும். இல்லடா உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் முதல் கடவுள் என்கிறார்கள். இந்த உலகத்தையே முதல் கடவுள் யார் என்று தெரிவித்து விட்டு அதன் பிறகு போங்க. இவ்வளவு நாளாக பாராகிய பிரபஞ்சத்திலே முதல் கடவுள் யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையா தெரியல? உண்மையா தெரியலீங்க. இந்த உலகத்தில் முதல் தெய்வம் இந்த உத்தமனு நடேயாகி பாராகிய பிரபஞ்சத்திலே படைத்த காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்களுக்கும் மூர்த்தியாய் வரக்கூடிய ருத்ரன் என்று சொல்லக்கூடிய இந்த சிவபெருமான் நான் தான் முதல் கடவுள். இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. பார்வதா, சூரியனார் சூரியன், சிவகாலங்களை உதயமாகக்கூடிய சந்திரன். இவர்கள் எல்லாம் யார் என்று விளக்கம் தெரிவித்து விட்டு அதன் பிறகு செல்லுங்கள். இது உண்மையாகவே உனக்கு தெரியாது. உண்மையா
ஐயா தெரியலீங்க. ஏய் குண்டோதரா நான் துண்டதான் ஓதுறேன். துண்டதான் ஓதுறீங்க நீ. மாத்தி மாத்தி ஓட்டிட்டு வர. குண்டோதரன்டா ஐயா. இவளுக்கு உண்மையாக தெரியவில்லையா? தெரியலீங்க. தெரியல. தெரியலீங்க. சரி வாடி சொல்றேன். பகல் காலத்திலே ஒளியையும் குளிர்ச்சியையும் தரக்கூடியவர் சூரிய பகவான். அவர் தான் என்னுடைய வலது நேத்திரம். ஓஹோ. இந்த இரவிலேயே எப்பேற்பட்ட குளிர்ச்சி பார்த்தாயா? இந்த குளிர்ச்சியையும் ஒளியையும் தரக்கூடிய சந்திரன் தாங்க முடியாத மணர துண்டு கட்டிருந்தா இப்ப போறது. இப்ப குளிர்ச்சியா இருக்குது. என்னுடைய 2 நேத்திரமும் சந்திர சூரியராகும். ஓஹோ. இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இதை பத்தி தாவரங்கள் பறவைகள் தாவரங்கள் இப்படி சொல்லக்கூடிய அரசு பலவிதமான பறவைகளே தான். இது என்ன எங்க அடைகிறது? இது உண்மையாக உனக்கு தெரியாதா? பார்வதா, வாக்குவாதம் செய்யவே நீ வாதாடுகிறாயா? இல்ல உண்மையிலே தெரியாது என்று உண்மையை கேட்கின்றாயா? பார்வதா, அடி அந்த பத்து தாவரம் எங்கே அடங்குது கேட்கின்றாயே? அடங்குற இடம் தெரியுமா? சிலர் அண்டம் என்று தெரிவித்தார்கள். அண்டம் அல்ல, என் அங்கத்தில் அடக்கம். கோலம் போட்டு காட்டுற குடும்பத்துல கோளாறு ஓடுது. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ எதுக்கு போடுறான்? இப்ப வாங்கிட்டு போறான். எது காட்டுறாப்ப? இந்த தினத்திலே வாக்குவாதம் வேண்டாம். அவன் சொல்லத்தாங்க உண்மை. அதனால இன்றைய தினத்திலே இந்த பாகத்திலே அமர்ந்து வரக்கூடிய மானிட மக்கள் யாவத்தமான பேர்களுக்கு நாம் மரத்தை கொடுப்போம். இந்த முதலாட கூட சின்ன முதலாட பெரிய முதலாட கூட
ரொம்ப நேரம் சிவனை வேண்டி பார்த்தோம். இன்னும் அது பரமக்கடவுள் வேண்டிட்டீங்களா? வரவில்லை. அதனால இன்னும் பரமக்கடவுள் வந்தால் வர வேண்டும். வரும். இல்லை என்றால் நம்மளுடைய சிவன் உயிர் இங்கே போகணும். இன்னொரு நாள் பார்ப்போம். வந்தா பார்ப்போம். வரலாம் போய் பேசுவோம். ஐயா, திங்கள் பரமக்கடவுள் வரவில்லை. எங்கள் தவமும் தரவில்லை, வரமும் தரவில்லை.